வாங்க எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். மக்ரோனி ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு தண்ணி கொதிச்ச பிற்பாடு போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப வெந்துச்சுன்னா வலுவலுப்பு தன்மை வரும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். தண்ணி கொதிச்ச பிற்பாடு போட்டிங்கன்னா 5 நிமிஷம் அதுதான் டைமு. அப்புறம் வேக வச்சு வடிச்சிட்டு தாளிச்சிக்கலாம். போட்டு இப்படி கிளறி விட்டுக்குங்க. இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கி போட்டு நல்லா அப்படி ஒரு பெரட்டி விட்டுருங்க. நம்ம கொதி வந்ததை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 சேர்த்துக்குங்க. வாங்க பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீள வாக்கில் வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி ஒரு 2 வெட்டி கலந்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மக்ரோனி வேகிறப்போ சேர்த்துணும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் ஒரு 100 கிராம் வெட்டி வச்சுக்கிறேன். 200 கிராம் மக்ரோனிக்கு 100 கிராம் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை சேர்த்துறதுனால 100 கிராம் போகுது. கேரட் பீன்ஸு தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. நீ சோயா சாஸ் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. 2 முட்டையோ 3 முட்டையோ நான் 3 சேர்த்துறேன். நீங்கள் 2, 3 எப்படி வேணாலும் சேர்த்திக்கலாம். 4 முட்டை கூட சேர்த்துலாம். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. ஊற்றுனதே கலக்கிடுங்க. நல்லா ஊற்றுன வேகத்தில் கலக்கிடுங்க. இந்த அளவுக்கு வந்த பிற்பாடு நீ மக்ரோனி சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காகவும் கொஞ்சம் காரம் பத்தலைனாலும் கரெக்டாக இருக்குது. எக் பாஸ்தா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா முட்டை உள்ளேயே ஊற்றி கலக்கிறனால அது ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.